பென்சில் புயலால் தமிழ்நாட்டில் உயிரிழந்தவர்களுக்கு தற்போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பென்சில் புயலால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தனது எக்ஸ் தளம் மூலமாக ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புயல் பாதிப்பு பணிகளில் ஈடுபட காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவர் அழைப்பும் விடுத்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சில் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, ராகுலினுடைய இந்த எக்ஸ் தளம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. பென்சில் புயல் காரணமாக உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தனது எக்ஸ் தளத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தற்போது ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். வங்கக்கடலில் முன்னதாக உருவான பென்சில் புயல் ஒரு வழியாக புதுச்சேரி அருகே சூறைக்காற்றுடன் முன்னதாக கரையை கடந்தது. புயலாக வலுப்பெறாது, பெருமழையாக இருக்காது, தென் மாவட்டங்களை தாக்கும் என மாறி மாறி எச்சரிக்கைகள் வெளியான போதும் இறுதியில் வலுவான சூறாவளி காற்று நிறைந்த புயலாக சென்னைக்கு மிக அருகாமையில் பென்சில் புயல் கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட 7 வட மாவட்டங்களில் முன்னதாக கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் வரை மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகியிருந்தனர். மேலும் அந்த 7 மாவட்டங்களில் மற்றும் 3 உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து திருவண்ணாமலையில் மண்சரிவு காரணமாக மேலும் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் பென்சில் புயலால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். வீடுகள், உடைமைகளை இழந்து தவிப்போரின் வலியை புரிந்து கொள்ள முடிவதாகவும் புயல் பாதிப்பு பணிகளில் ஈடுபட காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.